வீடியோக்குள்ளே போகலாம். ரத்த பொரியல் செய்ய போகிறோம். அதுக்காக ரத்தத்தை நல்லா அந்த ஒரு ரத்தம் வாங்கியிருக்கோம், அலச போகிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 வெங்காயத்துக்குள்ள. இது பச்சை மிளகா 2 நீ கட் பண்ணணும். கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிக்க சோம்பு, மசாலா, இது மஞ்சள் பொடி போட்டு அலசணும். எல்லாம் கலந்த மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூன், சீரகப்பொடி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், சோம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப உப்பு. ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு பொடியெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே நீ தாளிப்பு கொடுக்குறேன் பாருங்க. சட்டி காஞ்சிருச்சு. நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எத்தனை ஸ்பூன்? ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் ஆட் பண்ணுறேன். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நீ ரத்தம் பிசைஞ்சு வச்சதை ஆட் பண்ணுறேன். ரத்தம் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ரத்தம் அப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டுங்கள்ல பிடிச்சிரும். தண்ணி சத்து விடும். அதனால கொஞ்சம் நேரம் கிண்டணும். நல்லா அந்த தண்ணி சுண்டி வர்ற அளவுக்கு கிண்டணும். கூட்டு வச்சது லேட்டாகும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னைக்கு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு பரிமாற வேண்டியது. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்விஆர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.